நீங்கள் ஏதாவது சயின்டிஸ்டா, இல்லை ஃபிலாசபரா, இல்லை ஏதாவது அரசியலா? நீ ஒரு ஐபிஎஸ், அவ்வளோதான். எங்கள்கிட்ட 4 பேர் பேசினா போதும், உங்கள்ட்ட 400 பேருக்கு சமம். உங்கள் கட்சி நீங்கள் இருக்கிறீங்க பிஜேபி, அதில் இருக்கிறதெல்லாம் புண்ணாக்கு. நாங்கள்லாம் உச்சபட்ச அறிவாளிகள். ஏன்னா எங்களுடைய வார்ப்பு வளர்ப்பு தலைவர்கள் வழிமுறை அந்த மாதிரி. எனவே ஆளுநர் அவர்களே, சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு பீத்தாதீங்க. எல்லாம் நீங்கள் எது பேசினாலும் வரும். இங்கே ஆளுநராக இருக்கிறவர் இதோ இப்போ இந்த பன்வாரிலால் புரோஹித் அங்கே போயிட்டார், அவர் பேசுறது அது வருது இங்கே தமிழ்நாட்டில், அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோதான், தண்ணியில் விட்ட மாதிரி விட்டுருவாங்க. அதனால எதையும் பேசாதீங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்ஜி, இப்போ பாரத் ராஜ்ஜி, அவ்வளோதான் வித்தியாசம். வணக்கம் தோழர்களே, ரூசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு போராடுகிறது. யாரோடு போராடுகிறது? யார் தமிழ்நாடோடு போராடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சார். அது அவர் சொல்றாரு, தமிழ்நாடு போராடும். நான் எங்கே போனாலும் பார்க்கிறேன், தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு யாரோடு போராடும்? யார் தமிழ்நாடோடு போராடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கொஞ்சமாவது இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறீங்களே, இந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பி வைத்த மசோதாக்கள் 10 மசோதாக்கள் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? நான் அதை நிறுத்தி வச்சுட்டேன், நான் அதை கிடப்புல போட்டேன். நான் கிடப்புல போட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது அவ்வளவுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க ஆளுநரே நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னதற்கு பிறகுதானே சிலதை தூக்கி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அதாவது உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிட்டீங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்து நீங்க உங்களுடைய சம்மதம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தையே வந்துட்டு உச்சநீதிமன்றமே சம்மதம் கொடுத்துச்சு இல்ல, அந்த மசோதாக்களுக்கு எல்லாம் ஒப்புதல் கொடுத்தது இல்ல. அது போராட்டம் இல்லையா? சட்ட ரீதியான போராட்டம் இல்லையா? கேக்குறேன். இந்த மாநிலம் வசூல் பண்ணி கொடுக்குது வரி, அதுல வெறும் 29% தான் கிடைக்குது. ஆனா கொடுக்க வேண்டியது 41%. அது போதலை அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளவு தவறானது, அநீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய பிரதமரை வச்சுக்கிட்டு நேரு உள் விளையாட்டரங்கில் இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் பேசுறேன், நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோன்ட்டு, நாங்கள் எவ்வளவு வரியை தரோம், நீங்க எவ்வளவு திருப்பி தரீங்கன்னு பேசுறேன். அதுக்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு பிரதமர் மோடி. அது ஸ்ட்ரகிள் இல்லையா? சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு நீ 3 மொழியை ஏத்துக்கிட்டா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி 2152 கோடியை நிறுத்தி வச்சிருக்கிறீங்களே, அதற்காக போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குது. தமிழ்நாடு போராடலையா? எவ்வளவு இடத்துல போராடுறது தமிழ்நாடு? ஒவ்வொரு விடயத்துக்கும் தான் போராடிட்டு இருக்குது. அந்த நாடே போராடிட்டு இருக்குதுன்னு சொல்ல போனா, அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்றதுனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னாரு. நாடே போராடிட்டு இருக்குது. இவிஎம் எதிர்த்து போராடுத, தேர்தல் ஆணையம் செய்யற ஃப்ராடுலன்ஸ் எதிர்த்து போராடுத. தேர்தல் வரும்போது மட்டும் 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு, மற்ற நேரத்துல வாய் பேசாத இருக்கிறாங்களே, போராடலையா தமிழ்நாடு? இங்க வட மாவட்டங்கள்ல அந்த வெள்ள நிவாரண நிதி கேட்டு போராடலையா தமிழ்நாடு? அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி அங்கெல்லாம் வந்த போதும் போராடலையா தமிழ்நாடு? இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துட்டு போயிட்டு குஜராத்ல தூக்கி போட்டாங்களே, அது சுட்டி காட்டலையா தமிழ்நாடு? போராடலையா அதுக்காக? நீங்க உக்காந்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அரசு படத்துல மஞ்சா குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மக்களுடைய மொழியில சொன்னா அதான், நல்ல ஜாலியா இருக்கிறீங்க. அதனால தமிழ்நாடு யாரோட போராடுது? எதுக்கு போராடுறது? உன்னுடைய கவலை என்னது? உங்களே தேர்ந்தெடுத்தாங்க மக்கள், தேர்ந்தெடுத்த அரசு, அது ஒரு இடத்துலயும் போராடுது. உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குது? நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நீங்க ஜாலியா தான் இருக்கிறீங்க, வெளியேறணும் தான் இருக்கிறீங்க. சட்டப்பேரவையில் கூட ரொம்ப பேசுறது இல்ல, அறிக்கை கொடுத்தா அதிலே பாதி மூழ்கிட்டு மிச்சத்தை படிக்கிறீங்க. மற்றதெல்லாம் வந்துட்டு சபாநாயகர் தான் சேர்த்து படிக்க வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு என்ன தமிழ்நாடு போராடுதுன்னா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன நிரந்தரமா தமிழ்நாட்டுக்கு? நாளைக்கு இல்லைன்னா நீங்க அங்க போக போறீங்க. உங்களை யாராவது கேட்க போது, உங்களுக்கு முன்னாடி பன்வாரிலால் புரோஹித் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அது போயிட்டு அங்க அவரை பத்தி யாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க. ஏன்? அது டெல்லி போட்டுச்சு, டெல்லி திரும்ப கூப்பிட்டுருச்சு, தூக்கி பஞ்சாப்ல போட்டீங்க, ஆனா அங்க குறைச்சல கொடுக்கணுன்றதுக்காக இல்லையா? அப்புறம் உங்களை போட்டாங்க.
நீங்க என்னென்னலாம் பண்ணி பார்த்தீங்க? ஏதாவது ஆச்சாங்க? ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற அரசு போராடுது. அதான் விஷயம். இப்ப கூட நீட்டுக்கான ஒரு மசோதா இது பண்ணிட்ட உடனே உங்களுக்கு என்ன வேலை? அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, அது வேண்டாம்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல நீ என்னத்துக்கு வர? நீ ஸ்டேட் ஆச்சு, யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். அப்புறம் உங்களுக்கு எப்படி தனி ஒப்பீனியன் இருக்க முடியும்? How can you have a separate opinion against the state in which you are the governor? முடியாது. ஆனா தூக்கி போட்டீங்க. டிலே பண்ணணும், எங்களை தாண்டி எதுவும் நடத்த முடியாது அப்படின்னு காட்டணும். இதைத்தான் எதிர்த்து, இந்த ஆட்டிடியூடுக்கு எதிராக தான் தமிழ்நாடு போராடுது. இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன். Today is a difficult time because our own people have lost the way. Instead of being brotherly, instead of looking at the society as one family, they have started dividing it. It is all breeding and seeding conflict. அப்படியே எல்லாரும் ஒரு சகோதரர்களாகவும் ஒரு குடும்பத்தினராக பார்க்கறத விட்டுட்டு எல்லாரும் மோதலுக்கு விதை போடுறாங்க. அது மோதலுக்கு உண்டாக்குது. அதான் ஆர்எஸ்எஸ் செய்த அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் நீ வந்துட்டு நல்ல அமைப்பு, சூப்பர் அமைப்பு அப்படின்னா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு. ஆர்எஸ்எஸ் வேலை என்ன? டிவைடு தான். 80% 80 விழுக்காடு எகேன்ஸ்ட் 20 விழுக்காடு அப்படி சொல்லிட்டு பேசுறாங்கல்ல அவங்க. அது என்னது? சோயிங் த சீட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இல்லாத வேற என்னது அது? சிஐஏ என்னது அது? ஏதாவது தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு வேணாவா கொஞ்சமாவது? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. ஏன் தமிழ்நாடு போராடுது பிஜேபி வரக்கூடாதுன்னு? மற்ற மாநிலங்களை கொண்டாந்து இருக்கிறீங்க இல்லையா மனுஸ்மிருதி, அதை இங்க கொண்டாந்துருவீங்க. பாடத்திட்டத்தில் வந்துடும் மனுஸ்மிருதி. நீ உன் அம்மாவோட கூட தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியை எங்களுக்கு பாடம். நாங்க தான் திருவள்ளுவர் வச்சிருக்கிறோம், நாலடியார் வச்சிருக்கிறோம், சிலப்பதிகாரம் வச்சிருக்கிறோம், மணிமேகலை வச்சிருக்கிறோம், எவ்வளவோ வச்சிருக்கிறோம். உனக்கு என்னத்துக்கு அந்த குறை? நீங்க இருக்க போறீங்க, நல்லா சாப்பிட போறீங்க, அதுக்கப்புறம் போக போறீங்க, அவ்வளவுதானே வேலை. அதை செஞ்சுட்டு போங்க. கருத்து சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க 3 மொழியை எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்க 2 மொழியோட முன்னேறிட்டோம். எந்த மாநிலத்தையும் விட 2 மொழி பேசுற மாநிலங்கள் இந்த இந்தியாவில் நல்லா முன்னேறி இருக்குது. நீங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சீங்கன்னா தான் அப்படிலாம் சொல்றீங்க, எங்களுக்கு தேவையில்லைன்றோம். அவ்வளவுதான். இது ஸ்ட்ரகிள் தானே. இது 3 மொழியை கத்துக்கிட்டா தான் நான் நிதியை தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடுதா இல்லையா? இதெல்லாம் முதலமைச்சர் சொல்லணும்ன்றது இல்லை, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதனால தானே 40க்கு 40 போட்டு வாஷ் அவுட் பண்ணி அனுப்பி விட்டது தமிழ்நாடு புதுச்சேரியில இருந்துட்டு இல்லையா? 8 முறை வந்தாரு மோடி. ஏன் இங்க ஒன்றும் நடக்கல? ஏன்னா இந்த தமிழ்நாடு தெளிவா இருக்குது. ஏன்னா அது போராடிட்டு தான் இருக்கணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய திருச்சி பொன்மலை ரயில்வேஸ் அதில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்களே, ஒரு தமிழர் இருந்தானா? இல்ல, எல்லாம் வட இந்திய. போராடணும், தூக்கணும், அது அப்படியே கேன்சல் ஆச்சு. இங்க நெய்வேலி நெட்வொர்க் கார்பரேஷன்ல கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் போராடணும். ஒருத்தவங்க கூட அந்த பகுதியை சேர்ந்த ஒரு என்ஜினியர் கூட அதில் தேர்ந்தெடுக்கப்படல. போராடணும், அதை அவ்வளோத்தையும் ரத்து பண்ணும். இங்க இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி தமிழனுக்கு இடம் இல்லை. அப்புறம் ஹெச்வி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி தமிழனுக்கு இடம் இல்லை. காம்பவுண்ட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிவிஆர்டி தமிழனுக்கு இடம் இல்லை. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழனுக்கு இடம் இல்லை. எல்லாம் கரெக்டா கேட்டு மூடுறவனெல்லாம் வந்துட்டு இங்க வட இந்தியனா இருக்கிறானே. ஏன் இங்க என்ன எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? ஏன் போடுற? தமிழ்நாடு முதல்ல தமிழனுக்குரிய நாடா இருக்கக்கூடாது, அதான உன் நோக்கம். அதனால தான் போராடுறோம் நாங்க. அரசு கொஞ்சம் தான் போராடுது, நாங்களாம் நிறைய போராடுறோம். நோக்கம் என்ன உங்களுக்கு? உங்களை இங்க போட்டாங்களே, நியமனம் பண்ணாங்களே, அந்த மோடி அரசுக்கு நோக்கம் என்ன? அவன் ஸ்டேட் ரோடு போட்டு லடாக்ல போராடினா நாட்டுக்கு எதிராக போராடுறான், தேச துரோகிற மாதிரி கேஸை போட்டு உள்ள வைக்கிறீங்களே, சரியாது? அவன் தான் ஸ்டேட் ரோடு தரேன் தான் நீ கோர்ட்ல சொன்னேன். அப்ப லடாக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துட வேண்டியதானே? ரெண்டாவது 6th ஷெட்யூல்ல சேர்க்கணும், எங்களை ஒரு ட்ரைபல் மாநிலமா சேர்க்கணும்னாங்க. என்ன உங்களுக்கு குறை? வளங்களை கொள்ளையடிக்க முடியாது அப்படி போட்டா. இதுதான் உங்களுடைய பிரச்சனையே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த மாநிலத்தில் எந்த போராட்டம் இருந்தாலும் தமிழனுக்கு அதை பத்தி அறிவு இருக்குது. உங்களாட்ட டம்மி பீஸுங்கல்ல, வெளிப்படையா சொல்றேன், உங்களுக்கு சிந்திக்கவே தெரியாது.
நீங்களாம் சொகவாசி கூட்டம். வள்ளலாரை பத்தி எங்ககிட்டே பேசி காட்டுவீங்க. அவர் சனாதனவாதின்னு வேற சொல்லுவீங்க. கொடுமை. வேதத்தையே எதிர்த்தவர் அவரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை, அந்த ஆன்ம தீபத்தை, அதை பார், அது உன்னை வழி நடத்தும்னு சொல்லி மாபெரும் உண்மையை சொல்லி எல்லாரையும் வழி நடத்துறவர். அவரை தூக்கி உன்னுடைய சாஸ்திரத்தில் தூக்கி போடுற. கொஞ்சமாவது அறிவு இருக்கிற செயலா அது. எல்லாத்துக்கும் காவி சாயம் பூசிடணும். வள்ளுவருக்கு போய் பூசுறீங்க. காவி கட்டின வள்ளுவர்னு தனியா நீங்க பண்ணீங்க. உன்னால முடிஞ்சது அது. அது தமிழ்நாடு போராட்டத்தில். ஏன்னா அது அவர் எங்களோட அடையாளம். நீங்க ஏதாவது திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தமிழ்நாடு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா ஆளுநரே? தெரியாது. ஆனா இங்க வந்துட்டு உடனே தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நீங்க வந்துட்டு முலாம் பூச பாக்குறீங்க. தேவையா அது? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இந்தியான்ற கிட்ட இருந்து எதுவும் வரவேணாம் எங்ககிட்ட. நாங்க பாத்துக்கிறோம். விடுதலை போராட்டத்துல எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு. நீங்க வந்து RSS விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தப்படாது. உங்களுக்கு எங்களுக்குமான வித்தியாசம் பாருங்க எங்க இருக்குன்ட்டு. அதனால we are sowing the seed of conflict. இதெல்லாம் வந்துட்டு புருடா. இந்த புருடாலாம் விடாதீங்க. முதல்ல நாங்க போராடி தான் இருப்போம். ஜெயிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க போராடி. அதான் ரொம்ப முக்கியம். நாங்க மொழி போராட்டத்தை 34ல இருந்து 38ல இருந்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க தமிழ் எவ்வளவு பெரிய மொழியா வந்துருக்குதுன்னு. இணையத்துல தேடல போ. இந்த நாட்டிலேயே பெரிய அதிகமா தேடல் எதுல நடக்குதுன்னா தமிழ் மொழியில நடக்குது. உன் இந்தியில கிடையாது. உன் இந்தி படிக்கிறவனுக்கு இந்திய பேசவோ எழுதவோ தெரியாது. ஏன்னா அது யாருடைய தாய்மொழியும் கிடையாது. நாங்க பிரமாதமா நாங்க ப்ரௌசர் வரைக்கும் நாங்க தமிழுக்கு போயிட்டோம். எதை வேணாலும் நாங்க தமிழ் படுத்தோம். அவ்வளவு கெப்பாசிட்டி எங்க மொழிக்கு இருக்குது. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நீங்க எல்லாம் வட இந்தியால இருந்து வரக்கூடியவங்க, அறிவற்றவர்கள். முட்டாப்பைய அப்படின்ற வார்த்தையை நான் சொல்றதை தவிர்க்கிறேன். நீங்களாம் அறிவற்றவர்கள். நாங்கெல்லாம் சிந்தனைவாதிகள். எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணு வேணும், நான் சவாலாவே விடுறேன். இந்த இந்தியாவுடைய அங்கமா இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டம். நாங்க ஒரு தனி நாடா இருந்தோம்னா 10 வருஷம் போதும். சம்பந்தப்படாத அளவுக்கு நாங்க வளர்ந்துருவோம். ஏன்னா நாங்க வசூல் பண்ற வரை எங்களுக்கே ஆச்சு. எல்லாத்தையும் டெவலப் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு திட்டம் வருது, நாங்க பாருங்க வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்க தமிழ்நாடு சென்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நெட்வொர்க்ஸை பாருங்க. மெட்ரோ ரயில் எவ்வளவு டெவலப் பண்றோம்னு பாருங்க. காஞ்சிபுரம் வரைக்கும் போயிடுவோம். சுத்தி டெவலப் பண்ணிடுவோம். நாங்க அப்படிதான். இந்த நாடு பஸ்னா என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடியே எல்லா கிராமத்துக்கும் பஸ் விட்ட மாநிலம் அது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்படி யோசிக்க. முதல்ல கடன் வாங்கி பஸ் விட்ட உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி பஸ் விட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால எங்க கிட்ட எல்லாம் டீச்சர் எல்லாம் பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது. நாங்க ரொம்ப தன்மையா சொல்லிக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருங்க, நல்லா சாப்பிடுங்க, அவல் பாயாசம் எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா தொப்பையை வளர்த்துங்க, நல்லா இருங்க. தமிழ்நாட்டுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. இங்க இருக்கிற சாதாரண ஆள் கூட உங்களை ஏதோ அந்த ஆளுநரை எடுத்து வந்து உட்கார வச்சிடறாங்க. அதனால வந்துட்டு எல்லாரும் போயிட்டு பட்டம் வாங்கும்போது உங்களை பார்த்து பல்ல காட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய அரசமைப்பு அவ்வளவுதான். நாங்க மதிக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி என்னது? நீங்க ஏதாவது சயின்டிஸ்டா, இல்ல பிலாசபரா, இல்ல ஏதாவது அரசியலா? நீ ஒரு IPS, அவ்வளவுதான். நாங்க எங்களை வழிநடத்திக்க வாழ எல்லாமே எங்களுக்கு தெரியும். யாருக்கிட்டையும் வரணும். அதனால தான் எங்களை ஏமாத்த பாக்குற மோடியன்னா நாங்க திருப்பி வச்சு நாங்க ரிவிட் அடிக்கிறது காரணமே இதுதான். தெரியாதே வந்து உளர்றாரு. அவரு ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாரு. அமித்ஷா அடுத்தபடியா இவரு ஒரிசால ஒண்ணு பேசுவாரு, இங்க வந்து தமிழான்னுவாரு, அங்க வந்து எப்படி தமிழ் ஆட்சிக்கு வரலான்னு பேசுவாரு. எப்படியாப்பட்டவங்க தான் நீங்க. உங்களெல்லாம் நாங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தமிழ்நாடு போராடுமா? தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு போராடுறதுல தான் இந்தியாவினுடைய நிலைத்தன்மையே இருக்குது. The stability of India lies with the people of தமிழ்நாடு. For their political knowledge and wisdom, you know how to guide this country. நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கோ. இன்னைக்கு பாருங்க நடக்கிற விவாதத்துல எங்களுடைய பேச்சு எப்படி இருந்துட்டு பாருங்க. எங்கள்ட்ட 4 பேர் பேசினா போதும், உங்களோட 400 பேருக்கு சமம்.
உங்க கட்சி நீங்க இருக்கிற பிஜேபி, அதுல இருக்கிறதெல்லாம் புண்ணாக்கு. நாங்கள்லாம் உச்சபட்ச அறிவாளிகள். ஏன்னா எங்களுடைய வார்ப்பு வளர்ப்பு தலைவர்கள் வழிமுறை அந்த மாதிரி. எனவே ஆளுநர் அவர்களே, சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு பீத்தாதீங்க. எல்லாம் நீங்க எது பேசினாலும் வரும். இங்க ஆளுநராக இருக்கிறவர் இதோ இப்போ இந்த பன்வாரிலால் புரோஹித் அங்கே போயிட்டாரு, அவர் பேசுறது அது வருது இங்க தமிழ்நாட்டில், அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளவுதான், தண்ணியில் விட்ட மாதிரி விட்டுருவாங்க. அதனால எதையும் பேசாதீங்க. வந்தீங்களா, நல்லா வாழுங்க, நல்லா தோட்டம், நல்லா நடங்க, மான்களை எல்லாம் பாருங்க, ஹாப்பியா இருங்க, போங்க. போய்கிட்டு எவ்வளோ பேர் வந்தான், நல்லா அனுபவிச்சாங்க ஆளுநராக இருந்துக்கிட்டு. எல்லாம் அதானே, அது அந்த பதவியாக அவ்வளோதானே இங்கே தமிழ்நாட்டில். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ், இப்போ பாரத் ராஜ், அவ்வளோதான் வித்தியாசம். கொண்டாடுங்க, ஆனால் எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. அப்படி ஒரு அறிவு உங்களுக்கு இல்லை. மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.